கதிர் அண்ணன் மட்டும் இல்லன்னா நாமெல்லாம் எங்க இருப்போம்? அவர் வீட்டுல அவர் சம்சாரத்து கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம். பேசுங்கடா, நல்லா பேசுங்க. பாத்தியாடா, ஏதோ பொண்டாட்டிட்ட பேசினா கதிர் என்ன வெட்டிடுவாரு குத்திடுவாருன்னா இப்ப அவரே நல்லா பேசுறாரு பாரு. அந்த வனத்து வரணும்டா. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கஷ்டமா இருக்குடா பரமா. ஒரு நாளைக்கு உன் காசுல வாங்கி குடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குதுங்கிறியே, தினமும் அடுத்தவங்க காசுல வாங்கி குடிக்கிறியே, அப்ப அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? பார்த்தாலே விளங்காத மாப்ள. மஞ்சள் டிஷர்ட் எதுக்கா போட்டடி? மஞ்சள் டிஷர்ட் போட்டா தோத்ததை விட்டு வெளியே வரணும். ஏதாவது ஒண்ணு பார்த்தா மஞ்சள் டிஷர்ட் திறக்கணுங்கிறதுக்காகவே அதை திறக்கிறானுங்க. இப்படி வந்ததும் இல்லாம மறுபடியும் சூப்பர்மேன் அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆமா பாப்பா, சின்ன வயசுல என்ன செல்லமா ஒண்ணு சொல்லி கூப்பிடுவிய, என்னது? தாத்தா சூப்பர்மேன். அந்த மாதிரி தான் வந்தேன் இப்போ லாரியில. சூப்பர்மேன் மாதிரி ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே நோண்ட கூடாது ப்ரோ. சூப்பர்மேன் லாரியில வருவான்னு யாரு சொன்ன? அவர் பறந்து வருவாருங்க. என்ன டைலாக் வச்சிருந்த? எல்லாரும் அவன் கால்ல நிக்கிறானுங்க, நீ உன் போன் கால்ல நிக்கிற. இங்க வேற டைலாக் சொல்லு பார்க்கலாம். டாலி, நான் சும்மா வந்தா விருந்தாளி, அதுவே உன்னை தேடி வந்தா நீ காலி. டாலி காலி. என்ன மென்டல் அமித் சர்மா. டேய், நம்மள மென்டல் நினைக்கிறான்டா அவன். ஏறா. அன்னைக்கு டியூட்டில இருந்த டாக்டர் ஈரம் ஜட்ஜ் சொல்றாரு, டாக்டர் டியூட்டி டைம்ல இருக்கும்போது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் அந்த 50 குழந்தை செத்து போனாங்க. சோ டாக்டர் ட்ரக் யூஸ் பண்றது தப்பு. பெருசு, இது வேற கதை. நானும் கொப்பனும் செத்து போயிட்டானே, என்னமா பண்ணுவேன்? என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? திடீர்னு இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொன்ன உடனே பேச்சு மூச்சே வரல சித்தப்பா. ஹலோ, என்னங்க? அவசரப்படாத, சொல்றேன். ராங் நம்பர். ஒரு ராங் நம்பருக்கா இப்படி ஓவர் பில்டப்? ஹலோ, அப்படியா? எப்போ? இப்பதானா? என்னங்க மறுபடியும் ராங் நம்பரா? உங்க அப்பா செத்து போயிட்டாரு. செத்து போன உங்க அப்பனே அழுவல, நீ ஏண்டி அழுவுற? பிரசாந்த் நீலோட முதல் படம் உக்ரம். ஊவை தூக்கிட்டு வி போட்டா விக்ரம் ஆயிரும். அது லோகேஷ் கனகராஜ் இருக்கும். அது நமக்கு இப்ப தேவையில்லை, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அந்த உக்ரம் படத்துல இன்னொரு வெர்ஷன்னா இந்த சலாத். ஐயோ, இதுக்கு புதுசா ஒரு டீம் வேற சொன்னாரே, ரீடெல்லிங். அதாவது ஒரு டைரக்டர் சொன்ன கதையா அதே டைரக்டர் மறுபடியும் வேற ஒரு வடிவத்தில் சொல்ற கதைக்கு பேரு ரீடெல்லிங். நான் இந்த வருஷம் ஃபுல்லா ஜிம்முக்கு போனேன், எனக்கு உடம்பே ஏறலன்னு போட்டிருக்காங்க ஐயா. உடம்பே ஏறலையா? உடம்பு ஏறலைன்னா ஒண்ணும் கிடையாது, ஒன்னும் சிம்பிள். பச்சை அரிசியை தானமா கொடுங்க, மாட்டுக்கு 4 வாழைப்பழத்தை கொடுங்க ஐயா. அதுக்கு உடம்பு ஏறாது. பச்சை அரிசியை தானமா கொடுங்க, மாட்டுக்கு சம்பந்தம். ஏன் விடப்படுத்த உடம்பு ஏறவே ஏறாது. உடம்பு ஏறணும், 5 பீர் அடி
உடம்பு ஏதாவது பார்ப்போம். ஐயா அடுத்தது வந்து அதே மாதிரியே 1 வருஷமா ஜிம்முக்கு போற உடம்பு குறையலன்னு வந்து இந்த நான் வரைக்கும் திருப்பி அடுத்த கேள்வி ஐயா. அந்த அல்வா போடு, அந்த அல்வா போடு. இந்த அல்வாவை மாத்ததுக்கா அந்த தூக்கி போடு, தூக்கி போடு. அது எல்லாம் மாட்டி தூக்கி போடு. ஐயா முட்டை காய போடு. நீ பாவி அல்வால கைக்கு போட சொன்னா கழுத்துக்கு போச்சு அடி. சாமி 3 பேரையும் தோத்தத்தான் நல்லா வெற்றி வேணும் பார்த்தா அவளை கூட நல்லா வெற்றி நம்ம குடும்ப பாலத்தையே காப்பாத்திட்டியப்பா. You mean to say you have a big pelvis? You can accommodate healthy babies. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன. இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. என்னன்னு தெரியாம ஏன் பாடு பண்றீங்க? என்னங்க அப்படி புரிய